கரூர் மாநகரிலே ஐயாவிற்கு நமது டாக்டர் ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள் கல்வி குழுமத்தினுடைய சீனியர் அவர்களை வருக வருக நாம் நினைக்கிறோம். அவருக்கு மரியாதை செலுத்த வருமாறு அழைக்கின்றோம். வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ட்ரஸ்ட் மூலமாக இன்றைய தினம் ஜோதிட ஆண்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற எனது தோழரும் வாருங்கள் வளர்வோம் ஜோதிடத்தின் ட்ரஸ்டுடைய நிறுவனர் ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்த முதற்கண் வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காலையிலிருந்து இந்த நூல் விளையாட்டிற்கு நூல் வெளியீடு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தவர்களுக்கும் ஜோதிடத்தில் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்க சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நடைபெறுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நானும் என் தோழர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் மற்றும் சில நண்பர்களெல்லாம் சேர்ந்து இந்த விழா எப்படி சிறப்பாக நடைபெற வேண்டும், எப்படி அதை சிறப்புற நடத்தி முடிக்க வேண்டும், இந்த நூல் வெளியீட்டு விழா எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறெல்லாம் திட்டமிட வேண்டும் என்று ஒரு மாத கால அளவிலே நாங்கள் அதெல்லாம் முடிவு செய்து எப்படியெல்லாம் இந்த நிகழ்ச்சி நிலை நிறைவுபடுத்தினால் அந்த விழா சீரும் சிறப்பமாக இருக்கும் என்று கருதி அவருக்கு உறுதுணையாகவும் உற்ற பலமாகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆனிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் மாதாந்திர கூட்டமாக ஒவ்வொரு மாதமும் வாருங்கள் வளர்வோம் சங்கத்தினை விரிவுபடுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாமெல்லாம் ஒத்துழைப்பு தந்து அவருடைய சங்கமும் இந்த ட்ரஸ்டும் மேல்மேலும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், பல்லாண்டு காலம் அந்த சிறப்புகள் செய்து அவருக்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி எனது இந்த ஜோதிட உரைக்கு வருகிறேன். ஜோதிட பதிவுக்கு வரும் முன்பு எனது தாய் தந்தரை வணங்கியும் குலதெய்வத்தை வணங்கி என்னுடைய பதிவிற்கு செல்கிறேன். ஜோதிடம் என்பது மகா சமுத்திரம். இதில் எண்ணற்ற பிரிவுகள் இருக்கு. ஆனால் அதில் எந்த ஒரு பிரிவுக்கும் வாழ்க்கை நடைமுறைக்கும் அது ஒத்து போகும். ஜாதகம்தான் ஒரு மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அது பேரு உதவியாக இருக்கிறது. அதுதான் மனிதனை வழிநடத்தி செல்கிறது என்பது கருத்து. இப்போ நாம் ஜோதிடத்தில் இப்போ நம்ம என்ன ஒரு பிரிவு பார்க்கலாம் அப்படின்னோம்னா ஆயுள் நிர்ணயம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆயுள் நிர்ணயம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடரே ஒருவர் அணுகும்போது என்னுடைய ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆயுள் பலம் என்பது பிறப்பும் இறப்பும் இறைவனிடத்தில் இருக்கிறது. இந்த ஆயுள் பலம் ஒருவருக்கு எந்த வகையில் அமையும், அது தீர்க்காயுளாக அமைகிறதா அல்லது மத்தியமாயில் இருக்கிறதா
அற்ப ஆயுளில் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் கருத்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக ஆயுள் பலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நமது ஆயுள் குறித்த விஷயத்தை நமக்கு முதல் தெரிவிக்க வேண்டும். ஒரு அற்ப ஆயுள் என்பது ஒரு 32 ஆண்டுகள். மத்திய ஆயுள் என்பது 32 ஆண்டுகளுக்கு மேல் 60 ஆண்டுகள். 60 ஆண்டுகளுக்கு மேல் வரக்கூடிய வாழ்வுகள் நிரந்தர ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதில் உள்ள போனோம்னா அற்பத்துக்கு அற்பம், மத்தியமத்துக்கு மற்பம், தீர்க்கம், இப்படிலாம் ஆயுளில் பல்வேறு பிரிவு இருக்கு. இப்போ ஆயுள் கணிக்கணும் அப்படின்னோம்னா ஒரு நிரந்தர தீர்க்க ஆயுள் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னோம்னா அதுக்கு நம்ம ஜாதகத்தில் ஆயுளை கணிக்கக்கூடிய பாகம் அப்படின்னா 8ஆம் பாகம் தான். அதே மாதிரி ஆயுள் காரகன் என்று சொல்லிக்கப்படுறது சனி பகவான் ஆயுள் காரகன். இந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்கின்ற 3ஆம் இடம் ஆயுள் பாவத்தை குறிக்கும். அதே போல இந்த லக்னாதிபதி லக்னமும் வளர்த்திருக்க வேண்டும். இதுவும் ஆயுளை குறிக்கக்கூடிய இடமாகும். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னம் 3ஆம் இடம் 8ஆம் இடம் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானமாகும். இதற்கு 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 12ஆம் பாவகம், 3ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவம் 2ஆம் பாவமாக வரும், 8ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவம் 7ஆம் பாவமாக வரும். அப்போது 2ஆம் பாகம் என்பது ஒரு ஜாதகனுக்கு குடும்பம் வீடு என்கிற அமைப்பை கொடுத்து விட்டாலும் கூட 7ஆம் பாவம் என்பது ஒரு மனைவி ஒரு கணவனை குறிக்கும் பாவத்தை கொடுத்தாலும் கூட ஒரு ஆயுள் நிர்ணயிக்கக்கூடிய பாவம் ஒரு ஜாதகனுக்கு குடும்பத்தையும் அமைப்பையும் அந்த மனைவி அல்லது கணவன் அது போன்ற அமைப்பையும் கொடுத்து விட்டு அது கடைசியில் என்ன பாகம்னா அந்த 2ஆம் பாகம் 7ஆம் பாகம் பாரகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு முடிவு. இந்த 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் குடும்பத்தை கொடுத்து விட்டு ஒரு மாரகத்தை கொடுக்கும். இந்த மாரகம் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத பின்னாடி வரிசையாக பார்ப்போம். இப்போது தீர்க்காயில் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும், 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம் வலுவாக இருக்கணும். இந்த 3 அமைப்புகளும் வலுவாக இருந்தால் அவருக்கு தீர்க்காயில் அப்படிங்கிறாங்க. அதே போல் சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஆயுள் பாவத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாவங்கள். காலபுருஷனுக்கு 3ஆம் இடமாக வரக்கூடியது புதன், மிதுன ராசிக்கு உண்டானது புதன் பகவான். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு வரக்கூடியவர் 8க்கு 7ஆம் இடமான சுக்கிரன் அந்த அமைப்பில் நம்மளது ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒருவருக்கு ஆயுள் எந்த வகையில் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக கணித்து அவருக்கு ஒரு ஆயுள் பாவத்தை குறித்து அவருக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு மனநிலையோடு செல்கின்றார். ஆக நேரம் கருதி நான் அடுத்த ஒரு மீட்டிங்களை அடுத்த ஒரு கலந்தரங்கத்தை இதை குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை உங்களுக்கெல்லாம் அளிக்கிறேன். எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பிலே பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த ஆணையை பாலகிருஷ்ண ஐயா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் மகா சமுத்திரம் என்பதையும் ஆயுள் வளம் பற்றியும் ஜோதிட வாகம் பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி.